வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெழும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகு வெல்லம். அதாவது மிளகு அப்படின்னா வந்து பெப்பருங்க, வெல்லம் அப்படிங்கிறது தண்ணி. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இது எங்கள் மாமியார் பண்ணுற ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லைக் மோர் குழம்பு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு காரக்கறி தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு கறி தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு வெல்லம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து கற்சட்டி வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இதில் மஞ்சள் பொடி, அப்புறம் காரத்துக்கு மிளகு காரம் தான், ஸோ அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். இது காயட்டும். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுத்து. சேப்பங்கிழங்கு கறிக்கு தாளிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர், பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா சேர்ந்து கொதித்து திக்காக எடுத்து பாருங்கள். சேர்ந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம மோர் வந்து நல்லா ஒரு புளிச்ச மோராக இருக்கணும், புளிச்ச தயிராக இருக்கணும். அதை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் நுரைச்சி வந்தால் ஆஃப் பண்ணால் போதும். தேவையான உப்பு சேர்த்துருவோம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேப்பங்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுத்து. அதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், குழம்பு வந்து இந்த அளவுக்கு நுரைச்சி வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு இந்த பக்கம் இழுப்பக்கரண்டியில் தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, சீரகம், வெந்தயம், வரமிளகா, ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, மிளகு வெல்லம்லாம் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மிளகு வெல்லம் ரெடி ஆகிடுது. இது ஜஸ்ட் லைக் மோர் குழம்பு மாதிரி தான். இதுக்கு வந்து காரக்கறி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது உருளைக்கிழங்கு இல்லைன்னா சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி எந்த காரக்கறி வேணாலும் நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் இதையும் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மிளகு காரம் வந்து நல்லா தெரியும். ரொம்பவும் நல்லது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து அஷ்டச்சூர்ண பொடி பண்ணோமா, அதை வந்து எப்பயுமே வந்து நான் வந்து வேப்பம்பூ சாதம் கலப்பேன் சனிக்கிழமை. ஆனால் இன்றைக்கி வந்து அஷ்டச்சூர்ண பொடியை வந்து சாதமாக கலக்க போகிறேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ வந்து அஷ்டச்சூர்ண பொடி தான் கலக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு நீட்டாக எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 மாதம் வரைக்கும் வந்து கெடவே கெடாது. ஏன்னா நமக்கு வயிறு உப்புசமாக இருந்தாலோ இல்லைன்னா வந்து அந்த நெஞ்செரிச்சல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து சாப்பிட்றதுனால தப்பும் கிடையாது. அப்படி அதாவது இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுண்டு வெந்நீரை குடித்தாலும் தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு ஆளுக்கு ஒரு உருண்டை வர மாதிரி சாதம் எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு இந்த பொடியும் ஒரு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை அப்படி சாப்பிட்லாம். அப்படியும் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அஷ்டச்சூர்ண பொடி, இந்த பொடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பொடியை டெஃபினட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லது நமக்கு. இது வந்து அஜீரண கோளாறுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ டெஃபினட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி குழந்தைங்க சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்க. ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்நீர் குடிச்சிங்கன்னா அவங்கள்ட்ட, இல்லைனா இந்த மாதிரி சாதத்துலேயே ஒரு சின்ன உருண்டை பிசைஞ்சு கொடுத்துருங்க. டக்குன்னு சரியாக போய்டும். எதுவுமே வராது, பிரச்சனையே இருக்காது. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். மருந்து வந்து மருந்து மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்காது. அதையும் சொல்லிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அந்த மிளகு வெல்லம் அது வந்து ரொம்பவே நல்லது. ஃபுல்லாகவே மிளகுல தான் பண்ணிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அஷ்டச்சூர்ண பொடியும் ட்ரை பண்ணுங்கள். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துடுறேன். இப்போ நாம் வந்து கேரட்டும் ஆல்மண்டும் போட்ட சூப், அதாவது கேரட்டும் பாதாம் பருப்பும் போட்டு ஒரு சூப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பெரிய வெங்காயம் வந்து 1, ஒரு 3 கேரட், மீடியம் சைஸில் 3 கேரட், 10 பாதாம் பருப்பு, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, ரசப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட போகிறோம் ஒரு லைட் ஃப்ளேவருக்காக. அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ரசப்பொடி, 1 டம்ளர் தண்ணி விடுறேன். அடுப்பத்தை வச்சுருவோம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுத்து திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஆறினோடனே அரைச்சிக்கலாம். நாம் கேரட் வந்து நல்லா ஆறிடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கேரட், வெங்காயம், இஞ்சி அரைச்சாச்சு. பாதாம் பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கேரட் சூப்புக்கு வந்து அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ரசம் பவுடர் போட்டிருக்கோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ வந்து மிளகு பொடி போடணும். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அந்த நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு முதல்ல ரெடி பண்ணிப்போம். தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி மேலாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொதி வரட்டும். வெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிக்கும் போது வெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சூப்பு நல்லா கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கேரட் பாதாம் போட்ட சூப் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ சர்வ் பண்ணிவிடுவோம். மேலாக கொத்தமல்லி, பெப்பர் பவுடர் கொஞ்சம், ஸோ நம்மளுடைய கேரட் பாதாம் சூப் வந்து ரெடி ஆகிடுது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரச பவுடர் போடுறதுனால நீங்கள் வந்து ஐயோ எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அது லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும். எப்பவுமே வெறும் மிளகு பொடி மட்டும் தானே போடுறோம். இது மாதிரி போட்டு பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஆனியனும் கார்லிக்கும் சேர்க்காமல், அதாவது வெங்காயம் பூண்டு இல்லாமல் வந்து வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் நான். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி சதைச்சி அதாவது 1 பாதியமாக வந்து நசுக்கி வச்சுருக்கேன். கோஸ் வந்து ஒரு 1/4 பீஸ் கோஸ் எடுத்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு சேர்க்க போகிறோம். அப்புறம் அரைச்சிக்கிறதுக்கு வந்து தேங்காய்,
நல்ல 1 கப்பு தேங்காய், அப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம வந்து அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சிடுத்து நான் தாளிக்க வேண்டியதை நான் போட்டுடுறேன். இப்போ கோஸ் சேர்த்துக்கலாம். இந்த கோஸ் வந்து நல்லா வதங்கணும், அதாவது லைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த கோஸோட பச்சை வாசனை அடிக்கும். பாருங்கள், கோஸ் வந்து இந்த அளவுக்கு கலர் மாறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை வந்து வராது. இல்லைன்னா நீங்கள் லைட்டாக வதக்கினீங்கன்னா அது ஒரு வாசனை வரும். இந்த மாதிரி வதக்கும் போது, நல்லா வதக்கும் போது அந்த வாசனை வராது. இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌனில் மாறி இருக்கணும். இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த கோஸ்க்கும் தக்காளிக்கும் தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கோஸ் நல்லா வதங்கிடுத்து. இப்போ வேக வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, அப்புறம் சோம்பு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நல்லா கொதிச்செடுத்து அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இப்போ குருமா வந்து நல்லா கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிடலாம். மேலாக கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நோ ஆனியன் நோ கார்லிக் குருமா, அதாவது வெங்காயமும் பூண்டும் சேர்க்காத வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் சப்பாத்தி கல்லும் காஞ்சிடுது. நான் சப்பாத்தி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சப்பாத்தி ரெடி ஆகிடுது. இதில் மேலாக அப்படியே நெய் வந்து ஒரு ஸ்பூன் தடவிடும். இன்னைக்கு சப்பாத்தியும் வெங்காயமும் பூண்டும் இல்லாத வெஜிடபிள் குருமாவும் ரெடியாக இருக்குது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வெங்காயமும் பூண்டும் சேர்க்காமல் வெஜிடபிள் குருமா எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. அது மாதிரி அஷ்டச்சூர்ண பொடி இன்றைக்கி பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதாவது இன்றைக்கி எப்படி பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அஷ்டச்சூர்ண பொடி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லது உங்கள் உடம்புக்கு. அதனால் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.